இச்சப்போட் சினிமாவில் இந்த என்ன நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னையோட 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2வது ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த கேப்டன்சி டாஸ்கில் முத்துக்குமரன் வந்து அந்த பாலை விட்ட விஷயத்தை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. த கிரேட் முத்துக்குமரன் அப்படின்னு சொன்னோன்னே எழுந்து நிற்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முத்துக்குமரன் எத்தனை பேர் சொல்கிறது பொய்ன்னு எத்தனை பேர் வந்து யாரெல்லாம் நம்பலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நிறைய பேர் கை தூக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக வந்து எழுந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, தீபக் வந்து சொல்கிறாங்க, சார் அந்த பால் வந்து பவித்ரா போடும்போது முத்துக்குமரன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருந்தது, எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரயான் இருந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் அவர் மனசுக்குள்ளே இருக்குது, ஆனால் அவர் அதை சொல்லாமல் அவர் வந்து மறைக்கிறத வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா இருந்துட்டு அவங்களோட மனசாட்சிக்கு தான் சார் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை சார் அது வந்து நான் அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடாதோன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னார். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி இருந்துட்டு, சரி இப்போ தப்பு பண்ணது யார் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் சார். சரி இப்போ அதனால் பாதிக்கப்பட்டது யார் அப்படிங்கும்போது பவித்ரா வந்து கை காட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோவில் வந்து நடக்குது. முத்துக்குமரன் வந்து ஏன் வந்து அதை சொல்கிறதுக்கு இவ்வளோ தயங்குறார் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ அவர் வந்து உண்மையிலே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆனாரா இல்லையா அப்படிங்கிறது அவரோட மனசாட்சிக்கு தெரியும். பட் இந்த இடத்துல வந்து அவர் நின்னது, அவர் பாலை விட்டது, அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இவர் வேணுன்ட்டே விட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அது ப்ரொஜெக்ட் ஆச்சு. ஆனால் அவர் சொல்கிற விஷயங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு அவர் கண்டினியூவாக வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இது எதுன்னே மக்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் வந்து ஒரு பயங்கர குழப்பமாக இருக்குது. எது தான் உண்மை அப்படிங்கிறது. கண்டிப்பாக அவர் மனசாட்சிக்கு தெரியும் அவர் வேணுன்ட்டே விட்டாரா இல்லை என்ன அப்படிங்கிறது. ஆனால் வேணுன்ட்டே விடக்கூடிய ஆளும் கிடையாது அவர். ஸோ அதுவும் ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் அவர் முடிச்சுட்டு நான் 4 வாரம் கஷ்டப்பட்டீங்க பவித்ரா, ஃபைனலாக அவங்களுக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு சொன்னதும் ஒரு எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று முன்னுக்கு பின் இருக்கிறனால வந்து ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி அவர் அதை பற்றி என்ன தான் கன்க்ளூட் பண்ண போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.